ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சில்க் பேங்கிள் எப்படி டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி பிக்னர்ஸ்க்கு வந்து இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குந்தன் நம்ம ஒரு டிசைன் செய்கிறோன்னா அந்த டிசைனுக்கு எவ்வளோ குந்தன் தேவைப்படும் அப்படிங்கிறதா வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. வீடியோவில் வந்து நான் ஒரு பேங்கிள் இந்த குறிப்பிட்ட டிசைனுக்கு எவ்வளோ குந்தன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 10 கிராம் ஸ்கொயர் குந்தன், இதோட சைஸ் வந்து 4x4. அதுக்கப்புறம் இது வந்து க்ளூ ஸ்டோன் ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக க்ளூ பென் வந்து இப்போ அர்ஜென்ட்டில் காணும், அதனால் நான் இந்த நீடில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் குந்தன், இதோட சைஸ் வந்து சின்ன சைஸ், இது வந்து கோல்டன் டைமண்ட் குந்தன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறது 3mm க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போ நான் வந்து 10 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜர்கான் ஸ்டோன், இது வந்து சின்ன சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 5mm. ஓகேங்களா? இப்போ நான் ஏற்கனவே ஒரு பேங்கிள் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த பேங்கிளுக்கு வந்து எவ்வளோ நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சு தான் நம்ம டோட்டலாக வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து நான் இந்த 2 பேங்கிளுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஏற்கனவே வந்து பேங்கிள் வந்து ரேப் பண்ணி வச்சுட்டேன். இந்த க்ளூ தான், ப்ரீமியம் க்ளூ தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி என்னோட டிசைனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோனை ஒட்டிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அப்போ வந்து அந்த ஸ்டோன் வந்து நல்லா வந்து நம்ம க்ளூவில் வந்து அட்டாச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஸ்கொயர் குந்தன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டைமண்ட் குந்தன் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அகைன் இந்த க்ரீன் கலர் ஸ்கொயர் குந்தனில் தான் இதே ப்ராசஸ் தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா நம்ம டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக இதை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ஒட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஷர் இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி க்ளூ தெரியுதுன்னா வந்து யோசிக்காதீங்க, அது வந்து காஞ்சா சரியாயிடும். இந்த மாதிரி தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு குந்தன்ஸ் மட்டும்தான் தெரியுமே ஒழிய க்ளூ வந்து தெரியாது. ஓகேங்களா? அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது. அளவாக நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்பவும் க்ளூ போட்டால் நல்லா இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் டைமண்ட் குந்தன். இந்த 2 இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அடுத்தது வைக்கிறப்ப கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் டிசைனு. இப்போ இந்த டிசைனில் வந்து இந்த ஸ்கொயருக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் தான் வந்து நான் ஜர்கான் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த டைமண்ட் மேலே வந்து நான் அந்த 3mm ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோனோ இல்லை ஜர்கான் ஸ்டோனோ யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மிடில் பார்த்து இப்படி ஒட்டிடுங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஃபுல் டிசைனுமே. பேங்கிள் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இப்போ நான் பேங்கிளில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க. ஸ்கொயரும் டைமண்ட் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 கிராம்ஸ் எடுத்துனேன்னு சொன்னேன் இல்லையா, டைமண்ட் வந்து 10 கிராம் வந்து ஃபுல்லாகவே காலி, இவ்வளோ தான் இருக்குது. ஸ்கொயரில் வந்து ஒரு 20 பீஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு பேங்கிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் டைமண்ட் குந்தன் தேவைப்படுது. ஸ்கொயரும் வந்து 10 கிராம் தான். ஏன்னா இல்லை நான் நிறைய ஒரு 4-5 பீஸ் வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ நம்ம வாங்குறப்ப நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எல்லா பீஸுமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு பேங்கிள் பண்ணுறதுக்கே வந்து பார்த்துக்குங்க, ஸ்கொயர் 10 கிராம் டைமண்டும் 10 கிராம் இருக்குது. ஸோ 2 இது இந்த மாதிரி ஒரு பேர் செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்கொயரும் 20 கிராம் வேணும், டைமண்டும் வந்து 20 கிராம் வேணும். இல்லை ஸ்கொயரில் வந்து வேணால் கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 40 பீஸ் வந்து நம்மளுக்கு நிற்கலாம். இது வந்து 210 சைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 26 அப்படிலாம் எடுத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பேங்கிள்ஸ் குந்தன்ஸ் வந்து கம்மியாக வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ குந்தன்ஸ் வந்து 20 கிராம் நம்ம எடுத்துட்டோம். இதே வந்து ஜர்கான் ஸ்டோனும் 3mm பார்த்தீங்கன்னா இதுவும் 10 கிராம்ஸே நீங்கள் வாங்கிக்கிங்க. பட் நம்ம குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 10 கிராம் பேக்கெட்ஸ் தான், மினிமமே 10 கிராம் தான் சொல்லுவாங்க. நானுமே 10 கிராம் தான் கொடுப்பேன். ஸோ 10 கிராம் 3mm 10 கிராம், ஜர்கான் ஸ்டோனும் 10 கிராம் எடுத்துக்கோ. பட் இது ரெண்டுத்துலையுமே வந்து நிறைய குவான்டிட்டி வந்து மிச்சமாகும். ஏன்னா நம்ம ஒரு பீஸ் தான் அங்கங்கே மட்டும்தான் ஒட்ட போகிறோம் இல்லைங்களா, அதனால தான் வந்து மிச்சமாகும்னு சொல்கிறேன். இது இல்லாமல் ஒரு ஃபேப்ரிக் க்ளூ, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே வச்சுக்கிறது தான். இதெல்லாம் அடுத்தடுத்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேங்கிள் செய்ய இந்த மெட்டீரியல் தாங்க நமக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 63 த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 2 கட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட்டில் வந்து 2 கட் பேங்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த டிசைனுக்கு வந்து 2 கட். இது நீங்கள் ரவுண்ட் 2 கட்லையும் பண்ணலாம். பட் ஃப்ளாட்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும், ரவுண்ட்னா கொஞ்சம் லைட்டாக டில்ட் ஆகி வரும். அவ்வளோதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து இந்த குந்தன்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க, நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, கடையிலயும் அவைலபிளா இருக்கு. பட் கடைகளை விட ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல வந்து மெயினா அந்த சில்க் ஜுவல்லரி பிசினஸ் பண்றவங்க அவங்க கிட்ட எல்லா டைப் ஆஃப் குந்தன்ஸ் இருக்கும். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஆலம் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா வந்து சில்க் ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ், இன்வெஸ்டபிள் நெக்லஸ், ஆரி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட லிங்க்கும் கொடுக்குறேன், வந்து பாருங்க. குந்தன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா 1 டேல வந்து நாங்க டெலிவரி பண்ணுவோம். இன்சைட் தமிழ்நாடு வந்து 1 டேல டெலிவரி ஆயிடும். இப்போ அதர் ஸ்டேட்னா 3 to 5 டேஸ் வந்து டைம் ஆகும், வேரி ஆகும். சில டைம் வந்து சீக்கிரம் போயிடும், சில டைம் கொஞ்சம் லேட் ஆக சான்ஸ் இருக்கு, நடுவில் டிரான்ஸ்போர்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா. ஸோ எப்பவுமே 3 to 5 டேஸ்னு சொல்லிடுவேன் அதர் ஸ்டேட்க்கு. தமிழ்நாட்டிலேயும் மோஸ்ட்லி 1 டேல கிடைச்சிரும். மேபி எங்கேயாச்சும் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு, கொரியர்ல வந்து ஏதாச்சும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா தான் 2 டேஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் போட்டேன்னா நாளைக்கு மதியமே உங்க கையில் கிடைச்சிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி ஃபுல் ரேப்பிடும் நாங்கள் பண்ணி தரோம், ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் நாங்கள் பண்ணி தரோம், வேணும்னா மறக்காம வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.